நமது சின்னம் கழுத சின்னம், நமது சின்னம் கழுத சின்னம். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, உங்களுக்காக கழுதை போல உழைக்க காத்திருக்கும் அண்ணன் மாகு சொரிமுத்து அவர்களுக்கு உங்கள் பொன்னான ஓட்டுகளை வாக்களிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கி பிங்கி பாங்கி ஃபாதராட டாங்கி என சிறுவர்கள் விரும்பி பாடும் ரைம்ஸில் இடம்பெற்ற விலங்கினம் கழுதை. ஒருவர் பாடுகிறார் என்றால் அவர் சிறப்பாக பாடுகிறாரா இல்லையா என தன் இனிய குரல் மூலம் கமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரே விலங்கினம் கழுதை. இன்னொரு முக்கியமான விஷயம், ஓட்டுக்காக பணம் வாங்காதீர்கள். ஓட்டுக்காக பணம் வாங்குவது நம் குடும்ப பெண்களின் மானத்தை விற்பதற்கு சமம் என்பதை இங்கனம் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தாய்மார்களே, நினைவில் கொள்ளவும், உழைக்கும் மக்களின் சின்னம் கழுதை, உணர்வாளர்களின் சின்னம் கழுதை. பொதி போன்ற உங்கள் சுமைகளை எங்கள் அண்ணன் மீது ஏற்றி வைக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கழுதை. உங்களுக்கு வாழ்க்கையிலே யோகம் வர வேண்டும் என்றால் நீங்கள் வாக்கு இயந்திரத்திலே அழுத்த வேண்டிய சின்னம் கழுதை கழுதை கழுதை. ஏன் கழுதை என்னாச்சு? என்னாச்சு? என்ன? ஏன் எதுவுமே பேச மாட்டேற? என்ன பேசணும்? இல்லடி, பொதுவாக இந்த மாதிரி நான் பேசினா நீ பக்கத்தில் உட்காந்து கேட்க பக்கம் சிரிச்சுட்டே வருவ. இல்லைன்னா இந்த மாதிரி பேசுகிறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது பாயிண்ட் எடுத்து கொடுப்ப. இன்னைக்கு என்ன எதுவுமே பேசாமல் அமைதியாக வர? நீ வேலையில் இருக்க, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தான் அமைதியாக வரேன். ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதை என்கிட்ட நீ மறைக்கிற. காலையில் நான் குளிக்க போயிருந்தப்ப துண்டு எடுத்து கொடுத்திய, அப்போ கூட நல்லா தானே சிரிச்சு விளையாண்டுட்டு இருந்த. அதுக்குள்ள உனக்கு என்ன வந்துச்சு இப்ப? காலையில் உனக்கு துண்டு கொடுத்தது ஒன்றும் நான் இல்லை. அப்புறம் கலையரசி. ஆஹா, அதுதான் இப்போ கோவப்படுறாளா? நான் தான் வேட்டையும் கூட வாழ வந்துட்டேன்ல, அப்புறமும் நீ ஏன் இன்னும் இங்க இருக்க? உன் வீட்டுக்கு போலாம்லன்னு சொன்னேன். அதுக்காக என்ன சொன்னா? என்னென்னமோ சொன்னான். இன்னும் 2 வாரத்துக்குள்ளேயோ இல்ல 3 வாரத்துக்குள்ளேயோ நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருவேனா, இல்லைன்னா என் பழைய வாழ்க்கை ஞாபகம் வந்துருச்சுன்னா அடுத்த நிமிஷமே நான் உன்னை விட்டு விலகி போயிடுவேனா. நான் போறதுக்காக தான் அவ காத்துக்கிட்டு இன்னும் இந்த வீட்லயே இருக்காளாம். ஏய், அவ ஏதோ பேசினான்றதுக்காக நீ ஏன் போகும்னு வர? இங்க பாரு மீனாட்சி, எங்க அம்மாவும் அந்த கலையரசியும் கூட்டா திட்டம் போட்டு வச்சுக்கிட்டு வேணும்னே உனக்கு குழப்புறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் நீ காதலே வாங்கிக்காத. தெய்வம் தந்த வீட்டுக்கு ஒரு பானுமதி பிரியானா நம்ம கதையில அது எங்க அம்மாவும் கலையரசியும் தான், புரியுதா? இப்படிலாம் பேசினாதான் நீயும் நானும் சண்டை போட்டுக்கோன்னு பிளான் பண்ணி எல்லாம் பண்றாங்க. இது ஒரு விஷயம், நீ ஏன் இதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற? ஃப்ரீயா விடு. ஆமா ஆமா, இதே நீ ஏன் வீட்டுல இருந்து மீனாட்சி கூட நான் வாழ்ந்தே தீர்வேன்னு இன்னொருத்தவங்க கிட்ட சவடாலா பேசினா நீ அதை ஃப்ரீயா விடுவியா? என்ன ஃப்ரீயா விடுவியான்னு கேட்டேன். இதுவும் அந்த மாதிரி தான், சும்மா பேசிக்கிட்டு. அண்ணே, ஸ்கூல் வாசல்ல வண்டியை நிப்பாட்டுங்கண்ணே. சரிம்மா. வரேன். அதுக்காக இதே நினைச்சுக்கிட்டு பகல் முழுக்க டல்லா இருக்காத. முயற்சி பண்றேன். கழுதை, தாய்மார்களின் சின்னம் கழுதை, இளம் பெண்களின் சின்னம்